இயேசு கடந்து செல்கிற எழுதப்பட்ட முதல் சோதனை. This is the first temptation that is written in scripture that Jesus is undergoing. இதை குறித்து தான் நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். இயேசு எத்தனை நாள் உபவாசமாய் இருக்கிறார்? இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப இன்றைக்கு உபவாசத்தை குறித்து சில கேள்விகள் கேட்டேன், சில பதில்கள் நீங்களும் சொன்னீங்க. I asked you about this fasting, and Matthew chapter 4 verse 2 says, மத்தேயு 4:2 சொல்கிறது, after fasting for 40 days and 40 nights he was hungry. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. எத்தனை நாள் உபவாசம் பார்க்கிறோம், ஆனால் அவர் அங்கே வனாந்தரத்திற்கு கொண்டு போவது பரிசுத்த ஆவியானவர். It is the Spirit of God that is leading Jesus into the wilderness, and it is the Spirit of God who is guiding and leading him to fast. பரிசுத்த ஆவியானவர் தான் அவரை உபவாசிக்கும்படியாய் நடத்துகிறதை பார்க்கிறோம். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், சில நேரங்களிலே நமக்கு உபவாசிக்கணும் என்ற ஒரு ஆசை இருக்கும். இல்லை ஏதாவது ஒரு பிரசங்கத்தை கேட்டு, இல்லை இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்டு நான் உபவாசிக்க போறையா அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கலாம். We make such decisions, impetuous decisions. We say, I want to go back and fast today. I want to do something different today. இன்னைக்கு நான் கொஞ்சம் வித்தியாசமா நான் உபவாசிக்க போகிறேன். But the decision that we make out of our flesh. நாம் எடுக்கிற அந்த தீர்மானம் நம்முடைய மாமிசத்தில் எடுக்கிற ஒரு தீர்மானம். அந்த மாமிசத்தில் எடுக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? போராடுவோம். ஏன் மாமிசம் தான் போராடுது. We try to fast with our own fleshly ability, human strength. நான் ஃபாஸ்டிங் தான் யானிக்கே, நான் ஃபாஸ்டிங், இப்படியாவது ஃபாஸ்டிங். சில பேர் போட்டி போட்டு கூட ஃபாஸ்டிங் பண்ணுவாங்க, அது அவங்களுடைய விஷயம். Some people compete to fast, and we may fast with our flesh and we fail, and then we feel somewhat terrible. ஐயோ சாப்பிட்டேன். ஒரு வாலிபன் சொன்னார், பாஸ்டர் இன்னைக்கு ஃபாஸ்டிங் எடுக்கலான்னு நினைச்சேன் பாஸ்டர், அப்படியே சைனீஸ் கடை பக்கமாக போனேன் பாஸ்டர், அவன் ஆசியாயம் அப்படியே என்னை கூப்பிட்டுச்சு பாஸ்டர். அவன் ஆசியாயம் என்னை கூப்பிட்டு வந்து கொஞ்சம் சாப்பிடியான்னு சொன்னிச்சு பாஸ்டர். போய் உட்காந்து சாப்பிட்டேன், 2 வாட்டி சாப்பிட்டேன் பாஸ்டர். அப்போ பாருங்க, மாமிசத்தில் நாம் தீர்மானிக்கும் பொழுது அந்த மாமிசம் நம்மை ஆளுகை செய்யும். When we decide in the flesh will lead us, and we will be empowered by the flesh, and we will fail by the flesh. மாமிசத்தில் நாம் தோல்வி அடைவோம். ஆனால் இயேசு உபவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலினாலே உபவாசித்தார். He fasted by the leading of the Spirit of God. அப்ப அநேகர் வந்து உபவாசிக்கிற அந்த நாளிலே ஜெபிப்பார்களா? ஆரம்பத்தில் எனக்கு தெரியாது, ஆனால் முடிவுக்கு வரும் பொழுது ஜெபிப்பார்கள். எப்ப ஜெபிப்பாங்க? அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்ன இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதியும்னு சாப்பிட்டுருவாங்க. ஆனா முதல்ல சொன்னோம்ல, தேவ சமூகத்துல காத்திருக்கிறது தான் உபவாசம். Fasting is the experience of being in the presence of God. But I want to say something more. Preparation for fasting. உபவாசத்திற்கு முன்னே ஆயத்தம் மிகவும் அவசியம். Preparation for fasting. ஆண்டவரிடத்துல பலன் கேட்கணும். We must ask God for strength. We must ask God for grace. கிருபை கேட்கணும். நம்முடைய வயிற்றின் மேலே கைகளை வைத்து, ஆண்டவரே என்னுடைய சரீரத்தை ஒடுக்க, என்னுடைய சரீரத்தை கட்டுப்படுத்த, ஆண்டவரே என்னுடைய மாமிசம் ஆண்டவரே அதிகமாக எழும்பாதபடி ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி காத்திருக்கணும். நாளைக்கு உபவாசிக்க போறோம்னா இன்னைக்கு ஜெபிக்கணும். If you're going to fast tomorrow, we are praying today, practically asking God for the grace to be able to fast with the empowerment of His Spirit. அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய உதவி ஒத்தாசையோடு அவருடைய பலத்தோடு நாம் உபவாசிக்கும்படியாக தீர்மானிக்க வேண்டும். அப்போ உபவாசம் என்று சொல்லும் பொழுது ஒரு ஆவிக்குரிய ஒழுக்கம். It is a spiritual discipline that is very much neglected in the church today. இன்னைக்கு ஜெபமே குறைவா இருக்குன்னா அதை விட ஃபாஸ்டிங் இன்னும் குறைவு. ஃபாஸ்டிங்னா என்னது பாஸ்டர் அப்படின்னு கேட்குற ஜனங்க கூட இருக்கிறாங்க சபையில். அப்படியா ஃபாஸ்டிங்கா பிரதர், நீங்கள் ஃபாஸ்டிங் எடுக்கிறீங்க? ஆமாம் பாஸ்டர், நேற்று 2 கோழி சாப்பிட்டேன், நீங்கள் 1 தான் சாப்பிட்றேன். சில பேருக்கு அதுதான் அவங்களுடைய ஃபாஸ்டிங். சரீரத்தை ஒடுக்குவது இல்லை, டயட் வந்து பேர் ஒரு ஃபாஸ்டிங்னு சொல்லிடுறோம்.
அப்ப நம்ம ஒரு ஏமாற்றத்திற்குள்ளாய் போகிறோம். We go into a state of deceiving ourselves, claiming that we are fasting and become like the Pharisee who comes and say, I fast 2 times a week. நான் ஒரு வாரத்துல 2 வாட்டி உபவாசிக்கிறேன் தெரியுமா உங்களுக்கு, பிரபலப்படுத்துகிறான். அவனே தப்படிச்சு எல்லாத்திட்டையும் சொல்றான், நான் ஃபாஸ்டிங் பண்றேன். என்ன பிரதர் இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? ஃபாஸ்டிங் பிரதர். யாருக்காக செய்கிறோம்? என்ன நோக்கத்தோடு செய்கிறோம்? இது மறக்கப்பட்ட ஒரு உபவாசம் என்ற ஆவிக்குரிய ஒழுக்கம், ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். ஆனால் இயேசு பரிசுத்த ஆவியானவரால உபவாசிக்கும்படியாகவும் ஜெபிக்கும்படியாகவும் வனாந்தரத்திற்குள் நடத்தப்படுகிறார். He is led into the wilderness to pray and fast and to experience the test in the wilderness, and that is what Jesus does there. அதுதான் நாம் அங்கே பார்க்கிறோம். என்று அதுல என்ன பார்க்கிறோம் என்றால், பிலிப்பியர் 2 அதிகாரம் 7வது வசனம் அங்கே நடைபெறுகிறது. The action of Philippians chapter 2 verse 7 is taking place in that particular context. வாசியுங்கள். என்ன செய்கிறார்? உபவாசம் என்று சொல்லும் பொழுது இயேசு செய்த ஒரு காரியம், தம்மை தாமே வெறுமையாக்கி. Christ emptied himself. இன்றைக்கு நம்மை வெறுமை ஆக்குவதுதான் இந்த உபவாசம். Fasting is the act of emptying ourselves, and Jesus was doing that in the process of fasting. உபவாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும், உபவாசித்தவர்களுக்கு தெரியும். இல்ல நீங்க மருத்துவமனையில இருக்கும் பொழுது சில நேரத்துல ஃபாஸ்டிங் கூட இருந்திருக்கும். There are contexts when you are in the hospital, you are forced to fast because you got a surgery tomorrow. Doctors say cannot eat for the next 24 hours or 12 hours or 8 hours. வயிறு என்ன செய்யும் சொல்லுங்களேன்? கராம் முரான் சத்தம் போடும். கராம் முரான் ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு என்ன செய்யும்? கில்லும், வலிக்கும், கேஸ்ட்ரிக் வலி வரும், வேதனை, புண்ணு வரும். வேற என்ன செய்யும்? உபவாசிக்கும் பொழுது வேற என்ன நடக்கும் சொல்லுங்க? What happens when we are fasting? டயர்ட் ஆகும். வேற மயக்கம். அடே பிரதர் இங்க என்ன வந்துச்சு பிரதர் ஃபாஸ்டிங் அப்படின்றீங்க. வேற what happens when we are fasting? சொல்லுங்களேன், உங்களை தான் கேட்குறேன். இது பைபிள் ஸ்டடி, செர்மன் இல்லை. பைபிள் ஸ்டடினா நீங்களும் பேசணும், நானும் பேசணும். மயக்கம் வரும், பலவீனமாக இருப்போம். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு உண்மையான விசுவாசி அங்கே மட்டும்தான் இருக்கிறாரு. உபவாசிக்கும் பொழுது அடே நமக்கே தெரியாமல் தூங்கிடுவோம். என்னாச்சு திடீர்னு பார்த்தா ஒருவேளை ஃபாஸ்டிங்னால அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஓகே, வேற என்ன நடக்கும்? இன்னொரு முக்கியமான சில காரியம் நடக்கும். பசி எடுக்கும். கரெக்ட், இயேசுவுக்கும் பசி தான் எடுத்துச்சு. வேற என்ன நடக்கும் உபவாசிக்கும் பொழுது? ஐயா, முன்னாடி சாப்பிட்டதெல்லாம் ஞாபகம் வரும். போன வாரம் சாப்பிட்ட பிரியாணி, நேற்று சாப்பிட்ட சிக்கன் ரைஸ், போன வாரம் சாப்பிட்ட மெக்டானல்ட்ஸ் எல்லாம் அப்படியே காட்சிக்கு வரும். நமக்கு முன்னுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்முடைய கற்பனையில அதெல்லாம் ஓடும் சாப்பிட்ற பொழுது. ஐயா நீங்க என்ன சொன்னீங்க? அதே தான் சொன்னீங்களா? ஓகே, வேற என்ன வரும்? ஐயா இன்னொரு காரியம் இருக்கு, முக்கியமா நடக்கும் நமக்குள்ள. எப்ப ஃபாஸ்டிங் முடியும் ஐயா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லுவார். ஐயா முடிச்ச பிறகு என்ன சாப்பிட போறோம்னு பிளான் போட்டுக்கிட்டு இருப்போம் உபவாசத்து நேரத்துல. வேற என்ன நடக்கும்? என்ன வரும்? எங்கேருந்து வரும்? இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஹங்கிரி மேன் இஸ் an angry man அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்குள்ள இருக்கிற இன்கிரெடிபிள் ஹல்க் அப்பதான் அன்னைக்கு வருவாரு. எல்லாருக்குள்ள ஒரு இன்கிரெடிபிள் ஹல்க் இருக்கிறாரு. உபவாசிக்கும் பொழுது நம்முடைய மாமிசம் தூண்டப்படும். When we fast, our flesh becomes alive. The struggle is happening there. There is a warfare. இதை நாம் உணரணும். There is a spiritual warfare. As much as we struggle with the physical hunger, there is a spiritual warfare of our sinful nature. நம்முடைய பாவமான சுவாபம் அங்கே வெளியேற ஆரம்பிக்கும்.
கோபம் சொல்லாமலே பொட்டுக்கிட்டுன்னு வரும், எரிச்சல் வரும். எந்த கேள்வி கேட்டாலும் பொட்டுன்னு ஏதாவது கோபம் வந்துடும், ஏதாவது பேசிடுவோம். நமக்குள்ள இருக்கிறதெல்லாம் அன்னைக்கு தான் வெளியே வரும். இயேசு சொன்னார்ல, இருதயத்தில் இருக்கிறது வாய் பேசும், இருதயத்தின் நிறைவிருந்து வாய் பேசும். அப்ப வாயிலிருந்து எல்லாம் வரும், உள்ளுக்கு இருக்கிறது. அப்ப நம்ம யோசிப்போம், இதெல்லாம் நமக்குள்ள இருக்கிறதா? இச்சை தூண்டப்படும். லஸ்ட், ஃபீலிங் ஆஃப் லஸ்ட், யூ வாண்ட் டு அச்சீவ். இது என்ன இருக்கணும், ஐயோ இது சாப்பிட்டா நல்லா இருக்குமே, இது கிடைச்சா நல்லா இருக்குமே. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் இருக்கு. போராட்டம், கோவம் வரும், எரிச்சல் வரும். ஐயோ யாராவது சொல்லிட்டா, நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங்ல இருக்கிறேன், என்ன அப்படி பேசுறாங்க அப்படின்னு நினைப்போம். அவங்க தான் பிரச்சனை என்ன சொல்லிடுவோம், நம்முடைய கோபத்தை தூண்டுகிறவர்கள் தான் பிரச்சனையை சொல்லிடுவோம். We tend to conclude that those who are provoking our anger are the problem, but actually the Lord is bringing out a deeper issue, the issue of the sinful flesh and the sinful nature. அப்ப இயேசு தம்மை தாமே வெறுமை ஆக்கினதை போல நம்மை நாம் வெறுமையாக்க வேண்டும், தன்னை தான் வெறுத்து. The act of denying ourselves happens in the act of fasting. Jesus did that. Jesus emptied himself. So in fasting we are taught ourselves to empty ourselves of our sinful behavior, sinful character, sinful nature. நம்முடைய மாமிச செயல்கள், மாமிச சிந்தைகள், மாமிச உணர்வுகள், மாமிசத்தில் உருவாகுகிற எண்ணங்கள், திட்டங்கள் எல்லாம் அது சாகணும். It must be put to death. கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். இதை குறித்து தான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கிறோம். Matthew chapter 5 verse 6. என்ன நடக்கிறது என்றால், இந்த சரீர பசி வரும் பொழுது இதை வேணாம்பா சொல்ல ஆரம்பிக்கணும். When the physical hunger comes to the forefront, we are able to say, Lord, I want not this. இது வேணாம்பா, இந்த மெக்டானல்ட்ஸ் வேணாம்பா, KFC வேணாம்பா, பிரியாணி வேணாம்பா, தோசை கூட வேணாம்பா, இதை விட எனக்கு ஒரு காரியம் அதிகமா வேணும். வாசிங்கள் மத்தேயு 5:6. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். Blessed are those who hunger and thirst for righteousness, for they will be filled. So that hunger and the hunger that is within us is now converted to look at God and say, God, more than this food, more than my physical needs, I want you. என்னுடைய சரீர நிறைவுக்கு மேலாக, என்னுடைய சரீரத்தை திருப்திப்படுத்துவதற்கு மேலாக நீங்க வேண்டும்பா, இது வேண்டும்பா, இது வேண்டும். பசி உண்டாகும் பொழுது மத்தியான நேரத்தில் உபவாசமா இருந்தா நான் சொல்லுவேன், ஆண்டவரே பசிக்குதுதான், ஆனா உங்க வசனத்தினால என்ன போஷிங்கன்னு சொல்லுவேன், உங்க பிரசன்னத்தினால என்ன போஷிங்க, அதை விட நீங்க வேணும்பா, அதை விட நீங்க தான் வேணும். I want you more than this. Do you love me more than this? இவைகளை விட என்ன நேசிக்கிறாய் என்று பேதுரு இடத்துல கேட்கிறார்ல. ஒருவேளை பிரேக்ஃபாஸ்ட் ஆயத்தம் பண்ணிட்டு ஆண்டவர் கேட்கிற கேள்வியா இருக்கலாமோ? அப்ப பாருங்க, மனுஷிக நம்முடைய மாமிசத்தின் திருப்திக்காக நாம் அதிகமாய் செயல்படுகிறோம். We do much to satisfy the needs of our flesh. நம்முடைய மாமிசம் என்னென்ன செய்கிறோம்? சாப்பாடு ஒரு வகையான நம்மை திருப்திப்படுத்துகிற, நம்முடைய மாமிசத்தை திருப்திப்படுத்துகிற செயல்கள். மற்ற காரியங்கள் இருக்கிறது. There are many other things that we do, but we must become hungry for God. தேவனுக்காக, தேவனிடத்தில் பசி உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். Hungry for God in everything, because there is a battle that is happening within us. நமக்குள்ள ஒரு போராட்டம். என்ன போராட்டம்? பழைய மாமிசம் இருக்கிறது, புதிய மனுஷன், மறுபடியும் பிறந்த மனுஷன் அங்கே இருக்கிறான். There is the old flesh, but then there is also this new man, the born again man or woman of God, and the Spirit of God inside of you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் கடந்து வருகிறார். இந்த போராட்டத்தை குறித்து ரோமர் 7:14-25 வரை நாம் வாசிக்கிறோம். In Romans chapter 7 verses 14 to 25. All right, but we will read from 19 to 24. 19 இருந்து 24 வரை வாசிப்போம். நீங்கள் வீட்டிலே வாசிக்கும்படியாய் குறிப்பு எழுதி கொள்ளுங்கள். 14 இருந்து 25 வரை. For the good that I want I do not do, but I practice the evil that I do not want. But if I am doing the very thing I do not want,
I'm no longer the one doing it, but sin which dwells in me. I find then the principle that evil is present in me, the one who wants to do good. For I joyfully concur with the law of God in the inner man, but I see a different law in the members of my body, waging war against the law of my mind, and making me a prisoner of the law of sin, which is in my members. Wretched man that I am, who will set me free from the body of death, from this body of death? வாசியுங்கள் 19 to 24. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை நான் செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, என்ன சொல்லுகிறார், எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே. அவர் என்ன சொல்லுகிறார், அவனுக்குள்ள இருக்கிற பாவத்தை குறித்து சொல்லுகல, அவருடைய போராட்டத்தை தேவ சமூகத்தில் ஆராய்ந்து பார்க்கிறார். He evaluates his struggle in the presence of God and he realizes sin is inside of me. The magnetic pull to sin is internal. The problem is inside. எனக்குள்ளதான் பிரச்சனை. பாவம் எனக்குள் இருக்கிறது என்று, தீமை எனக்குள் இருக்கிறது என்று அந்த உணர்வுக்குள்ளாய் வருகிறார். அந்த உணர்வு நமக்குள் வர வேண்டும். அப்ப உபவாசிக்கும் பொழுது அது இன்னும் அதிகமா எழும்பும். மறைவான கட்டுகள், மறைவான பலவீனங்கள், மறைவான காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில ஒளிந்து கொண்டிருக்கிற கிரியைகள் எல்லாம் தூண்ட ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல தான் ஆவியில நமக்கு பயங்கர போராட்டம் வரும். சிந்தனை அளவில் பயங்கர போராட்டம். You have a lot of warfare in your spirit. You will also have warfare in your mind. Your mind, the strongholds will suddenly come up. அங்க இருக்கிற அரண்கள், நமக்குள்ள இருக்கிற பயம், நமக்குள்ள இருக்கிற காரியங்கள், பலவீனங்கள் அங்க தூண்டப்பட்டு அங்க எழும்பப்படும். It comes out to the forefront, and this is something that will happen there. வாசிங்கள் தொடர்ந்து. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் என்ன செய்கிறார்? கர்த்தருடைய வசனம். உள்ளுக்குள்ள போராட்டம். But then he goes back to the word of God. You find this correlation to what Jesus does this. இயேசு இதை தான் செய்கிறதை நாம் பிறகு பார்க்க போகிறோம். வாசிங்க தொடர்ந்து. ஆகிலும் விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு சிறையாக்கி கொள்கிறது என்று வசனம் சொல்கிறது. 24வது வசனம், நிர்பந்தமான மனுஷன் நான். வாசிங்க. No wretched man that I am. இந்த மரண சரீரத்தின் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? Who will set me free from this body of death? இந்த பாவமான மனுஷ சரீரம், நமக்குள் இருக்கிற பாவம் நம் பாவம் செய்ய தூண்டும், பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் எதை பிறப்பிக்கும்? மரணத்திற்குள்ளாய் நம்மை கொண்டு செல்லும். Sin will lead us unto death. So fasting is an act of spiritual discipline where we humble ourselves, and then in that humbling we are seeking God more than our flesh. நம்முடைய மாமிசத்தை விட தேவனை அதிகமாய் தேடுவது. அப்ப மாமிசம் என்று சொல்லும் பொழுது இதுல 3 காரியங்கள் பேசலாம், 3 பகுதிகள் பேசலாம். When you speak about the flesh, 3 things that may come to the front. And primarily it is one, it is the feelings, உணர்வு. மொத சொன்னீங்களே, கோபம் வரும், எரிச்சல் வரும், வேற என்ன வரும்? பொறாமை வரும். வேற என்னென்ன வரும் சொல்லுங்க. உங்களுக்குலாம் அதெல்லாம் வராதுன்னு தெரியும், ஆனா சொல்லுங்க பரவாயில்ல.
என்ன வரும்? வேற ஃபீலிங்ஸ்ல என்ன வரும்? பாவமான தூண்டுதல், பழி வாங்கணும்னு ஒரு எண்ணம் வரும். then the feelings, desires, ஆசைகள், இதை அடையணும், அதை அடையணும், இதை சாதிக்கணும், அதை சாதிக்கணும். ஆனா அந்த ஆசைகள் தேவனுடைய ஆசைகளுக்கு ஏற்றவைகளா இருக்கிறதா ஆராய்ந்து பார்க்கணும். we have desires within us. the Lord will grant us the desires of our hearts. நம்மை திருப்திப்படுத்தும்படியா நம்ம சொல்லிடுவோம். என்ன சொல்லுவோம்? அந்த வசனம் எங்க இருக்கு? ஞாபகம் இருக்குங்களா? சங்கீதம் 37 நினைக்கிறேன். ஓகே, கவனிப்போம். நம்முடைய டிசைர்ஸ் குறித்து, நம்முடைய ஆசைகளை குறித்து. முப்பத்தி 37:4 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருக்கு இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை, ஆசைகளை உனக்கு அருள் செய்வார். The word says you trust in, delight yourself in the Lord and he will give you the desires of your heart. But we always miss the first part of that scripture. அந்த வசனத்தின் முதல் பகுதி, delight yourself in the Lord. கர்த்தருக்குள் எப்படி இருக்கணுமா? மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆனா நம்முடைய ஆசையை நிறைவேற்றும்படியாக, நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய், நம்முடைய ஏக்கங்களை நிறைவேற்றும்படியாக நாம் வாழ்ந்து கொண்டு கர்த்தருடைய இருதயத்தின் ஏக்கங்களை நிறைவேற்றுவார். நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம். we deceive ourselves. we must learn to die to our desires, to desire for God, and from that desire God will bring about new desire, godly desires within us. நமக்குள்ள புதிய ஆசைகள், தேவ பக்திக்கு ஏற்ற ஆசைகள், தேவனுடைய ஆசைகள் நம்முடைய இருதயத்திற்குள்ளாக ஊற்றப்படுகிறதை நாம் பார்க்க கற்றுக்கொள்ள ஆரம்பிப்போம். மூன்றாவது சிந்தை. alright, சிந்தை அளவிலே பயங்கரமான போராட்டங்கள் வரும். அநேகருக்கு செய்த பாவங்கள் அந்த நேரத்தில் சிந்தனைக்கு வரும். they will be reminded of their sin. but how do we handle that reminder? that thought is important. அந்த பாவத்தின் தூண்டுதல், அந்த பாவத்தின் எண்ணம் வரும் பொழுது, அந்த பாவ தூண்டுதல், அந்த எண்ணங்கள் வரும் பொழுது என்ன மறுமொழி செய்கிறோம் நாம் ஆராய்ந்து பார்க்கணும். உடனடியாகவே நாம் அதை பிடித்து தேவ சமூகத்தில் கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த பாவத்தை இயேசுவின் நாமத்தை நான் செய்த, ஆண்டவரே நான் மன்னிங்க சொல்லலாம். when the thought of that sin that we have done comes out, immediately you learn to confess that. உடனடியாக அதை அறிக்கை செய்து அந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற கட்டு அறுக்கப்பட வேண்டும். ஆனா சில பேரு அந்த பாவத்தின் எண்ணம் வரும் பொழுது அதற்கு நாம் இடம் கொடுத்து அதற்கு நாம் அடிமையாய் மாறிவிடுகிறோம். when the thought of the sin comes to that our mind, we give in to guilt. ஐயோ, இப்படிலாம் செஞ்சிருக்கிறேனே. it's a very fleshly form of guilt. மாமிச அளவிலே உருவாகுகிற ஒரு குற்ற உணர்வு. we beat ourselves, we feel guilty, அடிச்சுக்கிட்டு just feel sorry, கொஞ்சம் ரெண்டு கண்ணீர் வடிச்சு feel guilty. guilt that leads to godly sorrow leads to repentance. குற்ற உணர்வு வரும் பொழுது தேவ பக்தி கேற்ற ஒரு துக்கம், தேவ பக்தி கேற்ற ஒரு துக்கம் மாத்திரமல்ல, மனம் திரும்புதலுக்குள்ளாய் செல்ல வேண்டும். அப்ப ஆவியானவர் உணர்த்தும் பொழுது மனம் திரும்புதலுக்குள்ளாய் கடந்து செல்வார். when the spirit of God brings that to mind, he leads us to repentance. but when the devil brings that to mind, he leads us to guilt and condemnation. வித்தியாசம். மறுபடியும் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய பாவத்தை தூண்டும் பொழுது மனம் திரும்புதலுக்குள்ளாய் உங்களை நடத்தி சொல்வார். மனம் திரும்ப, இந்த பாவத்தை அறிக்கை செய்ய, ஆண்டவரே நீங்க மன்னிக்கிற அவருடைய பாவத்தை நீங்க மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளலாம். receive his forgiveness. but when the devil, பிசாசு கொண்டு வரும் பொழுது அவன் உங்களை தாட்டி உடைக்கணும் என்று குற்ற உணர்வை வச்சு கொடைய 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 நம்மை அப்படியே தாக்கணும், condemnationக்குள்ளாக அவன் நடத்தி சொல்வான். அப்ப நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். நம்முடைய சிந்தனை அளவில் இருக்கிற போராட்டங்கள் என்ன? சமாதானம் இல்லை, எண்ணங்களில் பயங்கர போராட்டம், இதெல்லாம் அப்பொழுதுதான் எழும்பும். cannot focus, cannot concentrate, inability because so much of flesh. மாமிசம் அதிக பலனா இருக்கிறது. ஆனால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆவது வசனம் சொல்லுகிறது. Galatians chapter 5 verses 16 and 17 says, but I say walk by the Spirit and you will not
gratify the desires of the flesh. For the desires of the flesh are against the spirit, and the desires of the spirit are against the flesh. For these are opposed to each other to keep you from doing the things you want to do. ரோமர் 7 வாசித்தோம். அதோடைய தெளிவு 5ஆம் அதிகாரம் 16-17 வருகிறதை வாசிக்கிறோம். வாசிங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு. உள்ளுக்கு என்ன நடக்குது? இப்ப வசனம் சொல்கிறது போராட்டம். There is a warfare, internal warfare that is happening within us, and Bible says the desires of the flesh are against the spirit, and if our spirit has been experiencing a rebirth, ஒரு மறுபிறப்பு நம்முடைய ஆவிக்குள்ளாக உருவாகும் என்றால், இப்ப இந்த பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் கேட்கும், மாம்ச சத்தமும் கேட்கும். Our spirit will hear the voice of the spirit. Our spirit can also hear the voice of the flesh. இவ்வளோ நாள் நான் இப்படி தான் இருந்திருக்கிறேன், இப்படி தான் இருக்கணும், மாறாத மாம்சம் சொல்லும். I have been like this. Don't change. Your flesh will speak to you. இப்படி தான் பாதுகாப்பியா, இப்படி இருந்தால் தான் மற்றவங்களாம் பயப்படுவான், இப்படியே இரு, ஸ்ட்ரிக்டாகவே இரு, மாறிடாத, கோபமகாரனாவே இரு, மாறிடாத. மாமிசம் பேசும். ஆவியானவர் சொல்லுவார், நான் சாந்தமானவர், நம்மை சாந்தம் உள்ளவர்களாய் மாற்றுவார். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. The anger of man does not bring about the righteousness of God. அப்ப இதெல்லாம் ஆவியானவர் உணர்த்த உணர்த்த நமக்குள்ள ஒரு போராட்டம், மாறலாமா மாற வேணாமா. அப்ப உபவாசத்தில் என்ன நடக்கும் என்றால், மாமிசம் பலவீனமாகும், ஆவியானவருடைய பலத்தில் நாம் அதிகமாய் அதிகமாய் நிற்க கற்றுக்கொள்ள முடியும். So in the process of fasting, we learn to just humble ourselves, and the physical body becomes weak, struggles. But yet in our spiritual man, the Spirit of God is empowering us. But that is a transformation, that is a journey, that is not a one-off experience. ஒரு நாளிலே நடக்கிற ஒரு சம்பவம் அல்ல. ஒவ்வொரு நாளும் நாம் சிலுவையிலே மரித்து நம்முடைய ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட, ஆவியிலே பலன் அடைய, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு எப்படி வல்லமையாய் மாறும்? How does the fullness of the Spirit becomes the power of God? It is in the process of fasting that Jesus experienced. இதை குறித்து இன்னொரு வசனம், சம்பந்தமான வசனம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் பவுலானவர் ஜெபிக்கிறார். Paul is praying, Lord, help Lord. முள்ளிருக்கு ஆண்டவரே உதவி செய்யுங்க. எத்தனை முறை ஜெபிக்கிறார்? 3 முறை ஜெபிக்கிறார். ஆனால் ஜெபித்த பிறகு கர்த்தருடைய வசனம் அவருக்கு பதிலாய் வருகிறது, இன்றைக்கு நமக்கு வார்த்தையாய் வருகிறது. This is an answer the apostle Paul received from God for his prayer, but this is also the word of God that comes to us afresh today. This is a principle of God. தேவனுடைய சத்தியம், தேவனுடைய அடிப்படை சத்தியமாய் நாம் கவனிக்க கூடும். கர்த்தருடைய வார்த்தை பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, 2 Corinthians chapter 12 verse 9, my grace is sufficient for you, for my power is made perfect in weakness. வாசியுங்கள். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். இதற்கு பிறகு கவனிங்க, வாசிங்க, பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் ரகசியம், இதுதான் ரகசியம். உங்களுடைய பலனை தேவன் எதிர்பார்க்கவில்லை. He is not looking for your strength. உன்னுடைய பலவீனம், உன்னுடைய பலவீனத்தில் அவரை சார்ந்து கொள்கிற அந்த சார்தல், the grace and the ability and the desire to rely upon God in our weaknesses. என்னால முடியும், நான் படிச்சிருக்கேன், எனக்கு அனுபவம் இருக்கு, எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வரேன், எனக்கு தெரியாத பைபிள் இல்லையே. அப்ப பாருங்க, நமக்குள்ள அந்த விதமான எண்ணங்கள் உருவாகும். We may have this kind of thoughts
I have been going to the church, I know the Bible, I have experience, I have working experience, I have studied very high. So those are things that are of the flesh, that makes us strong, that makes us feel that we don't really need God. God becomes our helper, our assistant, servant, and sometimes slave. தேவன் அநேக நேரத்தில் நமக்கு உதவியாளராய் மாறுகிறார், நமக்கு பணிவிடை செய்கிறவராய், இல்ல நமக்கு அடிமையா கூட மாத்திடுவோம். We don't want to be used by God, we use God. We don't want to be used by God, we want to use God for whatever we want. நாம் தேவனால பயன்படுத்தப்படாமல், பயன்படுத்தப்படும்படியாய் விரும்பாமல், தேவனை பயன்படுத்தும்படியாய் விரும்புகிறோம். உண்மையா பாஸ்டர்? இப்படி இல்லை பாஸ்டர், நாங்களாம் அப்படி இல்லை. பதில் சொல்ல வேணாம், உங்களுடைய ஜெபத்தை மாத்திரம் நீங்க ஆராய்ந்து பாருங்க. Just think through and reflect about your prayer life. என்ன ஜெபிக்கிறோம், என்ன காரியத்துக்காக கேட்கிறோம், என்ன காரியத்தை விரும்புகிறோம், எதை நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிறோம். What are things that you've been asking the Lord again and again and again and again? Are you using God all the time? Is that become your lifestyle? Christian, yes. Salvation, yes. கிறிஸ்துவர்களா உண்மை, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? ஆமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனா தேவனை இன்னும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். But if we become weak, we become so hungry and desperate for this God. இந்த தேவன் எனக்கு வேண்டும், ஆவியானவரே நீர் வேண்டும், என் பலவீனத்தில் உம்முடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்றால் நான் பலவீனராய் மாறுகிறேன். நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். I must decrease and you must increase, Lord. அந்த தாகம், அந்த வாஞ்சை நமக்குள் உருவாக வேண்டும். இந்த ரகசியம் மறந்துடக்கூடாது. பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். எம்டியா இருந்தா தான் நிறைய ஊத்தலாங்க, குறைவா இருந்தா தான் இன்னும் அதிகமா ஊத்தலாம். That is what the Lord wants to do. Empty yourselves, empty ourselves. So the discipline of fasting is very helpful spiritual tool to experience the fullness and the power of God. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு, அவருடைய வல்லமை அனுபவிக்கத்தக்கதாக அப்ப இந்த அனுபவம் நமக்குள் வரும். Full of the Spirit, being transformed to experience the power of the Spirit, being led by the Spirit. ஆவியானவருடைய சத்தம் தெளிவா கேட்க ஆரம்பிச்சிடும், மாம்சத்தின் சத்தம் குறைய ஆரம்பிக்கும். ஆனால் இந்த போராட்டம் முடியாதுங்க, இந்த போராட்டம் முடியாது. கலாத்தியர் 5:17 தொடரும், ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆவியின் பலத்தில் நாம் பலன் அடைய வேண்டும். வாரத்துக்கு ஒரு முறை இல்லை, 6 மாசத்துக்கு ஒரு முறை இல்லை, இல்ல 5 வருஷத்துக்கு ஒரு ரிவைவல் மீட்டிங்ல போய் பெறுகிற அனுபவம் அல்ல. We must be empowered every single day. It is not once a week. It is not 5 years one you go for a revival meeting and you are empowered. It is a daily experience of relying upon the power of God. தேவ வல்லமை எனக்கு வேண்டும். தேவ வல்லமை இல்லாமல், என்னை இல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. Apart from you can do nothing. அதை நம்புகிறோன்றா நம்மை தாழ்த்த கற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, அப்ப ஆவிக்குரிய உபவாசம் என்று சொல்லும் பொழுது spiritual fasting opens a vast invisible doorway to external breakthrough and inner emotional freedom, healing and transformation. This is very deep, something that we need to take much more time. But fasting is a tool that God uses to break us, to heal us, to anoint us, to refresh us. உபவாசம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஆவியிலே நம்மை உடைத்து, நம்மை உருவாக்கி, நம்மை அபிஷேகித்து, நமக்கு வேண்டிய சுகத்தை கொடுத்து, கிருபையை கொடுத்து ஆண்டவர் நடத்துகிற அனுபவம். அந்த அனுபவம் எனக்கும் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இன்னும் அவரை தேட நாம் பிரயாசிப்போம். அப்ப அவர் உபவாசத்திற்கே ஒரு 40 நிமிஷம் எடுத்துருச்சு பாஸ்டர் அப்படின்றோம். அப்படிதான் ரகசியம். பரிசுத்த ஆவியானவர் தான் போன வாரத்தினுடைய ரகசியம். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் உபவாசிக்கும்படியாய் பலனையும் தருகிறார். மாமிசத்தில் யாரும் செய்ய முடியாது. No one can do this in the flesh. It is by the Spirit of God or a different spirit. இது உண்மை. தேவ ஆவியினால கூட உபவாசிக்கலாம், வேற ஆவியினால கூட உபவாசிக்கலாம். ஒரு பாஸ்டர் சொன்னாரு, 20 வருஷமா
ஒரு குரு சாப்பிடாம ஒன்றும் நல்லா தான் இருக்காராம், தெம்பாக தான் இருக்கிறாராம். அப்போ அவருக்கு எங்கே பலம் கிடைக்குது? வேற எங்கேயோ கிடைக்குது. ஆவியானவர் இல்லை, வேற ஆவி உதவியும் செய்யும். இப்போ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர் உபவாசம், அதில் இரண்டாவது காரியம் பார்க்கிறோம், எவ்வளவு நாள் அவர் உபவாசித்தார். இது கொஞ்சம் சீக்கிரமாக கடந்து சொல்லுகிறேன். How many days it is fast? Matthew 4:2 says, after fasting 40 days and 40 nights. நைட்ல பிரேக்ஃபாஸ்ட்லாம் எல்லாம் இருக்கு, புக்கா போசாலாம் இல்லை. எங்க என்னத்தை சாப்பிட்றது அங்கே வனாந்தரத்தில்? அப்படி பார்க்கும் பொழுது after fasting 40 days and 40 nights he was hungry. வாசிங்கள். 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு என்ன ஆயிடுச்சு? பசி உண்டாயிற்று. after fasting 40 days. அப்ப இந்த 40 என்ற அந்த எண்ணிக்கை, the number 40, the symbolism of the number 40 of this period of time is very meaningful in scripture. Very meaningful. Why 40 days? Could have been 15, could have been 5, could have been 50, 100, 365 days. If the Spirit of God wanted, Jesus could have fasted. But there is a meaning in that 40. அந்த 40 நாளில் ஒரு அர்த்தம் உண்டு. யூதர்களுக்கு, யூதர்களுடைய எண்ணங்களுக்கு 40 என்று சொல்லும் பொழுது நீடித்த நாள் என்ற அர்த்தம். When they hear the word 40, it means very long time, because they remember what? The time in the desert. One whole generation can die. 40 years. 40 is a big number. So they think of it as a very long time. 40 என்று சொல்லும் பொழுது ரொம்ப நீடித்த நாட்கள். என்ன அவர்கள் எண்ணங்களுக்கு வருகிற என்னன்னா, இதோ வனாந்தரத்தில் ஒரு சந்ததியே 40 வருஷத்திற்குள்ள அழிஞ்சிருச்சே, ரொம்ப வருஷம் கிடையாது. 40 நாள்னா சுலபமான நாட்கள் அல்ல. இந்த 40 குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது, இதை சீக்கிரமாய் நாம் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 7:12 சொல்லுகிறது, the rain fell upon the earth for 40 days and 40 nights. தேவன் இந்த உலகத்தை தண்டிக்கும்படியாக முதல் முறையாக செயல்படும் பொழுது, பாவத்தை கண்டிக்கும்படியாய் செயல்படும் பொழுது மழை வர்ஷிக்க பண்ணினார். மழை ஊற்றப்பட்டது. எத்தனை நாள்? 40 இரவு 40 நாள் அங்கே நடைபெற்றிருக்கிறது. அதற்கு பிறகு அப்போஸ்தலர் 7:30 வாசிக்கும் பொழுது, in Acts chapter 7 verse 30 வாசிக்கும் பொழுது, after 40 years had passed, an angel appeared to him in the wilderness of Mount Sinai in the flaming of a burning thorn bush. மோசே எகிப்தை விட்டு ஓடி போன பிறகு எத்தனை நாள் வனாந்தரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்? மீதியானர்கள் மத்தியில் 40 வருஷம் அங்கே வாசிக்கிறோம். அதற்கு பிறகு யாத்திராகமம் 24:18, நான் இதை சுருக்கமாய் மாத்திரம் சொல்லி கொண்டு போகிறேன். Moses entered the midst of the cloud as he went up to the mountain, and Moses was on the mountain 40 days and 40 nights. தேவ சமூகத்தில் அந்த மலை மேல் ஏறி மோசே தேவ சமூகத்தில் கடந்து சென்ற நாட்கள், அமர்ந்திருந்த நாட்கள் 40 நாள் 40 இரவு. இதெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம், கவனிக்கிறோம். அப்ப இதற்கும் இயேசு கடந்து செல்கிற 40 நாள் 40 இரவுக்கும் சம்பந்தம் உண்டு. There is a very clear connection with that 40 days and 40 nights with what Moses went through, and later we will see Elijah. But then we find this very clear connection. And in Deuteronomy chapter 9 verse 18, Moses says this. உபாகமம் 9:18 வாசிக்கும் பொழுது, I fell down before the Lord as at the first 40 days and 40 nights. இதற்கு முன்ன ஒரு வாட்டி செஞ்சிட்டாரு, மறுபடியுமாய் தேவ சமூகத்தில் போய் கிடக்கிறாரு. ஆனால் எதற்காக? I neither ate bread or drank water because of all your sin which you had committed in doing what was evil in the sight of the Lord, to provoke him to anger. வாசியுங்கள். கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமும் நான் கர்த்தருக்கு முன்பாக முன்ன போனது போல இரவும் பகலும் விழுந்து கிடந்தேன். அப்பமும் சாப்பிடல, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. மோசே அந்த மலை மேல் ஏறி 40 நாள் இரவும் பகலும் அப்பம் புசிக்காமல் தண்ணீர் குடிக்காமல் தேவ சமூகத்தில் தம்முடைய ஜனத்துடைய பாவத்திற்காக
He's pleading for the sins of his people. They have done evil in the eyes of God. 25வது வசனம் சொல்லுகிறது எதற்காக அதை செய்கிறார் என்றால், so I fell down before the Lord the 40 days and 40 nights which I did because the Lord had said he would destroy you. வாசிங்க, கர்த்தர் உங்களை அழிப்பேன் என்று சொன்னபடியினால் நான் முன்போல் கர்த்தருடைய சமூகத்தில் இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். அப்பொழுது நன்றிமா, தேவன் அவருடைய ஜனத்தை அழிக்க போகிறேன் என்று சொன்ன உடனே மோசே என்ன செய்கிறாரு? தேவ சமூகத்தில் கிடக்கிறாரு. அழிச்சிடாதீங்க ஆண்டவரே, அழிச்சிடாதீங்க ஆண்டவரே, பாவத்தின் சம்பளம் மரணம். The wages of sin is death. மரணம் எல்லாருக்கும் வந்து சேர போகிறது. அப்ப அந்த 40 நாள் இயேசு எதை குறித்து ஜெபித்திருக்க கூடும்? What was Jesus praying in the 40 days in the wilderness? Was he praying for himself? Was he praying for his blessings? அவர் தமக்காக ஜெபித்து கொண்டிருந்தாரா? ஆண்டவரே அப்பா நான் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், எனக்கு ஒரு 5 வீடு கொடுங்க, 4 காடி கொடுங்கன்னு சொல்லி ஜெபிச்சு கொண்டிருந்தாரா? யோசிங்க. What do you think Jesus was praying? You know from all his prayers during his ministry that he is always praying for the others. He was always pleading to the Father for the others. மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு இருதயமுடைய ஊழிய வாழ்க்கை, ஜெப வாழ்க்கையை நாம் பார்த்து கவனித்திருக்கிறோம். அப்ப அந்த 40 நாள் எதற்காக ஜெபித்து கொண்டிருப்பார்? மோசையை போல தேவ சமூகத்தில், ஆண்டவரே அப்பா இந்த ஜனங்களை அழிச்சிடாதீங்க, இவர்களுக்காக நான் சிலுவைக்கு போகிறேன். I will go to the cross for these people. I will die on their behalf. I do not destroy them. இவர்களை அழிச்சிடாதீங்க ஆண்டவரே. அதற்கு பிறகு நாம் பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 19:8 வாசிக்கும் பொழுது எலியாவும் அவனமான ஒரு அனுபவத்திற்குள்ளாய் போகிறார். So he arose and ate and drank and went into the strength of that food 40 days and 40 nights to Horeb the mountain of God. தேவனுடைய அந்த மலைக்குள்ளாக, ஓரேப் மலைக்குள்ளாக போகிறதை நாம் பார்க்கிறோம். இதோடைய அர்த்தம் என்ன? What is the meaning of this? Jesus thus was being tested like Moses, like Elijah, and also like the Israelites experience. அந்த வனாந்தரத்தில் இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இயேசுவும் அந்த சோதனை நாட்களுக்குள்ளாய், அந்த பரீட்சை நாட்களுக்குள்ளாய் கடந்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ அந்த சோதனை, அந்த முதல் சோதனைக்குள்ளாய் போகிறோம். Now we go into the first temptation. மத்தேயு 4:3 சொல்லுகிறது. Matthew 4:3 says, the tempter came to him and said, if you are the Son of God, tell these stones to become bread. வாசியுங்கள். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனாள் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும். ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறான் பிசாஸ். அவனுடைய சோதனை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். we must evaluate and reflect on the temptation, because this is something very similar to what happens today also in our own lives. நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிற சோதனைகளிலே இந்த விதமான சோதனைகள், இந்த விதமாய் பிசாசு செயல்படக்கூடும். அவன் என்ன செய்கிறான்? தேவன் பிதா ஏற்கனவே சொல்லி அழுத்தின அந்த காரியத்தை கேள்வி கேட்கிறான். என்ன ஆண்டவர் பிதானவர் சொன்னார்? மத்தேயு 3:17 இதோ என் நேச குமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். யாரு சொன்னது? இயேசு சொன்னாரா? பரிசுத்த ஆவியானவர் சொன்னாரா? யோவான் ஸ்நானகன் சொன்னாரா? பிதாவுடைய சத்தம், அந்த வானத்திலிருந்து கேட்கப்பட்ட சத்தம், அந்த சத்தம் தான் அவருக்கு ஆறுதல், அந்த சத்தம் தான் அவருக்கு பலன், அந்த சத்தம் தான் அவருக்கு என்கரேஜ்மெண்ட். The voice of the Father from the heaven, and the voice said to him, this is my son the beloved, my beloved son with whom I am well pleased. And that voice became his strength, that voice became his encouragement, that comfort. And Jesus goes into the desert. He remembers the voice of the Father once again. அப்பாவுடைய குரல்,
சில பேர் வீட்டை விட்டு போன கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அம்மா சமையல் ஞாபகம் வரும், அப்பாவுடைய கடிந்து கொள்ளுதல் கூட ஞாபகம் வரும். ஐயோ அப்பா இல்லையா, அம்மா இல்லையே, தூரமா இருக்கிறாங்களே. இப்ப வனாந்திரத்துல இருக்கிறார், வெறுமை, தனிமை, பசி. பிசாசு வந்து கேட்கிறான், நீ உண்மையா தேவனுடைய குமாரனா? Are you really the son of God? நீ உண்மையா தேவனுடைய குமாரனா? நீ உண்மையா தேவனுடைய பிள்ளையா? நீ உண்மையா கிறிஸ்தவனா? Are you really Christian? Are you really a child of God? Does God love you? தேவனை நேசிக்கிறாரா? So that the question brings about a lot of feelings inside of us also, நமக்குள்ளேயும். ஆனால் இந்த தேவ குமாரன் ஆகிய இயேசு, அவர் தேவனாலே சாட்சி பெற்றவர். He is the one who has received testimony from God himself. The Father himself testifies and say, this is my beloved son. Are you his beloved son? நீ உண்மையாகவே அவருடைய நேசகுமாரனா? எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. பிசாசு அந்த சோதனையிலே அவரை நடத்துகிறதை பார்க்கிறோம். ஆனால் 1 யோவான் 5ஆம் அதிகாரம், குறிப்பாய் 9ஆம் வசனம் 10வது வசனம் மாத்திரம், ஆனால் குறிப்புக்கு 6லிருந்து 12 வரை எழுதி கொள்ள நீங்கள் பிறகு வாசிக்கலாம். இந்த சாட்சி ரொம்ப முக்கியமான ஒரு சாட்சி. The testimony that God the Father gives about Jesus is very important, not only for the context of the temptation, but it is also for our own salvation today. இந்த சாட்சி நான் சொன்ன வண்ணமாக அந்த சோதனை நாட்களிலே இயேசு கடந்து செல்வதற்கு பெற்ற பலன் மாத்திரமே அல்ல, இந்நாட்களிலே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு, ரட்சிப்பில் நிலைத்திருப்பதற்கு நமக்கும் இது அவசியமான உதவியான காரியமாய் இருக்கிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 9-10 சொல்லுகிறது, if we receive the testimony of men, the testimony of God is greater. For the testimony of God is this, that he has testified concerning his son. வாசிங்கள் 9வது வசனம். நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறோம். மனுஷன் என்ன சொன்னாலும் கேட்டுறோம். அவன் நல்லது சொல்றானா கெட்டது சொல்றானா தெரியல. இவங்க சொல்றதும் நல்லது மாதிரி தான் இருக்கு பாஸ்டர், இம்மதமும் சம்மதமும் சொல்றாங்க, அதுக்கும் தலையாட்டிக்கொள்றோம். They say always leads to heaven and we also say yes correct, I think so, maybe, இருக்கலாம், யாருக்கு தெரியும். மனுஷனுடைய சாட்சியை நம்பி, மனுஷனுடைய வார்த்தையை நம்பி, மனுஷனுடைய போதனையை நம்பி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வசனம் சொல்கிறது, வாசியுங்கள், நம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாய் இருக்கிறது. தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. The Father has testified about the Son. The testimony is powerful. The testimony is great. It is not only a voice, it is an affirmation from heaven that this is the Son. This is the Son. This is my Son. I am well pleased with him. அவரில் பிரியமா இருக்கிறேன். பரலோகத்தில் உண்டான சாட்சி, பரலோகத்தில் உண்டான வார்த்தை. இன்றைக்கு டாலாய் லாமா, தெரியுங்களா? டாலாய் லாமானா பேப்பர் லாமா இல்ல, இது டாலாய் லாமா. அவர்களை தேர்வு செய்கிறதற்கு பரலோகத்திலிருந்து சத்தலாம் வரல. நம்முடைய மத தலைவர்களை தேர்வு செய்வதற்கு பரலோகத்தின் சத்தம் வரல. ஆனா இயேசுவுக்கு மாத்திரமே பரலோகத்தின் சத்தம் உண்டாகி இந்த சாட்சி அந்த வனாந்தரத்திற்குள்ளாய் அவர் நடத்தப்படும் பொழுதும் அந்த சாட்சி அவருக்குள்ளாய் ஆறுதலாய் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாய், the affirmation from God the Father. And verse 10 says, 10வது வசனம், the one who believes in the Son of God has the testimony in himself. The one who does not believe God has made him a liar, because he has not believed in the testimony that God has given concerning his Son. வாசியுங்கள், தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை, என்ன இயேசு அவருடைய இருதயத்தில் அந்த சாட்சியை கொண்டிருந்ததை போல நாமும் நம்முடைய இருதயத்திற்குள் அந்த சாட்சியை வைத்துக் கொள்ள வேண்டும். We must keep this. He is the only Son of God. There is no other.
There is no other Messiah. வேற வழி இல்லை, வேற ரட்சிப்பு இல்லை, பரலோகத்திற்கு செல்வதற்கு வேற இடம் இல்லை. நான் இடையில கேள்விப்பட்ட ஒரு காரியம், நம்முடைய ஜாலானி போலே இருக்கிற ஒரு சபை. ஓகே, இந்த சபைன்னு பிறகு கேட்டுக்க. அப்ப இந்த ஜாலானி போல இருக்கிற ஒரு சபையில ஒரு போதகர், இவர்கள் ஒரு கள்ள போதகர் சபையை தான் சொல்லணும். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் தான் மேசியா. தூரம் இல்லை, பக்கத்துல இங்கே. பாஸ்டர் இப்படிலாம் இருக்கா, உங்களுக்கு தெரியலையே, நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், கவனிக்கணும். வேற மேசியா இல்லையா, வேற ரட்சகர் இல்லை. பாஸ்டர் கூட உங்களை காப்பாற்ற முடியாது. Pastors also cannot save you. Pastors are not Messiah. We are not saviors. We are shepherds, under shepherds. The great shepherd அவர் மாத்திரம் தான், பிரதான மேய்ப்பர் அவர் தான். நாங்களாம் சாதாரண மேய்ப்பர், மனுஷன், தேவன் பயன்படுத்துகிறவர். அப்புறம் யாரும் மனுஷனை பார்த்து நம்ம விழுந்து போயிடக்கூடாது. நம்முடைய கண்கள் இயேசுவின் மேல் பதிய வைக்க வேண்டும். Fix our eyes on Jesus. Look to him. சபை இயேசுவை பார்க்க வேண்டும். அந்த சாட்சியை நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அந்த சாட்சி இருதயத்தில் இருக்க வேண்டும். பிரான்சிஸ் சான் என்று சொல்கிற ஒரு தேவ ஊழியர், ஒரு பாஸ்டர், அவர் நல்ல தேவ ஊழியத்தை 1992 வருஷத்துல ஒரு சபையை ஸ்தாபித்து சரியாய் அழகாய் சபையை கட்டி ஊழியம் பெருகி நன்றாய் வளர்ந்து வந்த ஒரு சபை. ஆனா கொஞ்ச நாட்களுக்கு முன்பே, ஒரு ஏறக்குறைய ஒரு I think about 5 years ago, அவர் சபையை விட்டுட்டு வேறு ஊழியத்திற்கு போயிட்டார். அவரிடத்துல கேட்ட சொன்னாங்கன்னா, நான் என்னுடைய சபையில ஒரு பலவீனத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். I started seeing a weakness in my church. என்ன பலவீனம்னா, பரிசுத்த ஆவியானவரை விட பிரான்சிஸ் சான் என்ற வார்த்தை அதிகமாய் பேசப்பட்டது. This is his own testimony. He says, I realized something was wrong when I heard more the word Francis Chan than the Holy Spirit in my church. Then he said, God, I don't want to become idol. நான் யாருக்கும் விக்கிரகமாக நான் மாறிடக்கூடாது ஆண்டவரே. எந்த விதமான மனுஷனையோ ஊழியக்காரனோ கட்டடத்தை கூட விக்கிரகமாய் மாற்றிடாதீங்க. Don't make anything an idol. Only Jesus is God. Hallelujah. இயேசு மாத்திரம் தான் தேவன், இயேசு மாத்திரம் தான் தேவனுடைய குமாரன், அவர் மாத்திரமே தான் சாட்சி பெற்றவர். He is the only one who has received this testimony. So this testimony from the Father was the one that was leading Jesus during this temptation, and that is the exact thing the devil wants to come and question. நீர் தேவனுடைய குமாரனே ஆனா, அவனுடைய அடுத்த கேள்வி, the next question, இந்த கல்களை, இந்த கற்களை நீர் அப்பமாய் மாற்றும். Tell these stones to become bread. Tell these stones to become bread. The tempter challenges Jesus to prove his divine sonship by performing a miracle. Prove that you are a child of God. எங்க அப்பா பேரு தர்ஷன் சிங். நான் தர்ஷன் சிங் உடைய மகனா இல்லையா நான் எப்படி ப்ரூவ் பண்றது? ஐசி கொஞ்சம் காமிச்சா கொஞ்சம் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய போட்டோ காமிச்சு அவர் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னா கொஞ்சம் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். How do you prove you're a son of God? That is a temptation that the devil puts. How do you prove? So we are tempted to prove that we are children of God. We are tempted to do more, thinking by doing more God will love me more. நாம் அதிகமாய் செய்தால், அதிகமாய் ஜெபித்தால் ஆண்டவர் என்னை அதிகமாய் நேசிப்பார் என்று சொல்லி நாம் அவருடைய அன்பை அடையும்படி அதிகமாய் பிரயாசம் செய்கிறோம். அவர் நம்மை நேசிக்கிறார், நம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்திருக்கிறார். அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. அதை உணரணும், அறியணும். அது மறுமொழியாய் தான் நம்ம எல்லாவற்றையும் செய்யணும். There must be a change. This must come in. We want to be pleasing God. Yes, yes, yes. But God is happy with us when we receive his son. He is pleased with us because of Jesus. இயேசுவினாலே நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். என் நேச குமாரனை பெற்றவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள் மேலும் நான் பிரியமாய் இருக்கிறேன். My beloved son, you receive him, I am pleased with you. But then the Lord leads us into transformation. That happens, he will do it.
But realize that you are a child of God. And the devil will tempt you. He will question you. நீ தேவனுடைய குமாரன் இல்லப்பா. You're not a child of God. God doesn't love you. See your problem, you're suffering, you're having difficulty. And Jesus was hungry. Hungry, no food, no angels coming down yet. இன்னும் தூதர்கள் இறங்கி வரல. சாப்பாடும் கண்ணுக்கு தெரிய மாட்டேது. பசியா இருக்கு. பசிதான். ஆனால் அந்த பசியில அவர் என்ன சொல்கிறார்? எங்க அப்பா பேசுறத குரல் எனக்கு போதும்னு சொல்றார். So the tempter is tempting Jesus to turn stones to become bread. But I want to ask you a question. இயேசுவால அதை செய்ய முடியுமா? செய்ய முடியாம? முடியும். ஆனா ஏன் செய்யல? நினைச்சா அது ஏன் அப்பமா மாத்தணும்? KFC கூட மாத்திருக்கலாம் அவரு. கிரன்ச்சி சிக்கனா கூட மாத்திருக்கலாம் அவரு. நல்லா இருந்திருக்கும். Jesus can. He is able. But you realize there's one similarity between all the miracles of Jesus. இயேசு செய்த எல்லா அற்புதங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. என்னன்னு தெரியுமா? The will of the God Father, yes, correct, agreed. அவர் எந்த அற்புதமும் தனக்காக செஞ்சதே இல்லை. Agreed? எந்த அற்புதமும் அவர் சுயநலத்துக்காக நான் நல்லா இருக்கணும், என்னை எல்லாரும் வணங்கணும், எல்லாரும் என்னை போற்றணும்னு இந்த காரியத்தையும் செய்ததில்லை. அவர்களுடைய பசியை தான் போக்கினார். அவர்களுடைய வியாதியை தான் அவர்களுக்கு சுகம் கொடுத்தார். அவர்களுடைய பிசாசின் பிரச்சனையில் தான் அவர் விடுத்தார். சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கை. A life that was completely selfless. A miracle that was always for the others. A gift of God that was always for the others. And now there is a temptation. Hey, look at your need. உன்னுடைய தேவையை சந்தி. And Jesus says no. Jesus says no. இயேசு அதை செய்யாமல் இந்த கல்லை அப்பமாய் மாற்றும் என்று சொல்லும் பொழுது, ஆனால் இந்த சோதனை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் கூட பார்க்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் கூட கவனிக்கக்கூடிய ஒரு காரியம். கொஞ்சம் நேரமாகும், ஆனால் பரவாயில்ல. கர்த்தருடைய வசனத்தை தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். Genesis chapter 3 verse 6 says, when the woman saw that the tree was good for food. முதல் பாவம் எங்க ஆரம்பிச்சிச்சு? பூவால தான் ஆரம்பிச்சிச்சு. சாப்பாடு. When she saw the tree was good for good food, and it was a delight to the eyes, and the tree was desirable to make one wise, she took from its fruit and ate. And she also gave to her husband with her, and he ate. வாசிங்கள். நல்லதும் புசிப்புக்கு நல்லது. good for food. வாசிங்க தொடர்ந்து. பார்வைக்கு இன்பமும் இச்சிக்கப்படத்தக்க இருக்கிறது கண்டு. ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டவர் சொன்னாரா நீ சாப்பிட்டா சாகுவாய்ன்னு? சாக மாட்டாய். He brings to question the word of God that was already proclaimed to Adam and through by extension to Eve. Did God say you will not die? You will die? You will not die. Don't believe God. Think about yourself. Think about what you need. அவங்க பார்க்குறாங்க, பார்க்க நல்லா தான் இருக்கு, எடுத்து சாப்பிட்றாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு மீறி தன்னுடைய சரீரத்தினுடைய தேவையை சந்திக்க அவள் செயல்பட்டார். இருவரும் செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். Both of them acted in a way that they disobeyed the will and the voice of God, clear instruction from God, and they chose to disobey to satisfy their physical desires. மனுஷிக மாம்ச அந்த இச்சைகளை நிறைவேற்றும்படியாக அவர்கள் நிறைவேற்றினார்கள். இதுதான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். For all that is in the world, the lust of the flesh and the lust of the eyes and the boastful pride of life is not from the Father but is from the world. வாசியுங்கள். ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சையும், ஜீவனத்தின் பெருமையுமாகிய அவ பிதாவினால் உண்டாகிறது அவருடைய வார்த்தை. What comes from the Father is His word,
ஆனா உலகத்தில் வருகிறது என்ன? மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. The pride of life, the lust of the eyes, the lust of the flesh, and that is happening. இந்த கல்லை பாருப்பா, கல் அப்பமா இருந்தா நல்லா இருக்கும்ல, நல்லாதான் இருக்கும். பசி வேற ஒரு பக்கம், மாம்சத்தின் இச்சை, மாம்சத்தில் இருக்கிற அந்த ஆசைகள் தூண்டப்படுகிறது. Jesus had desires. Jesus was human. He was God. அவருக்கும் ஆசைகள் இருந்தது. ஆனால் என் சித்தம் அல்ல. Not my will, not my hunger, but the Father's will. பிதாவினுடைய சித்தம். இதை சம்பந்தமா ஈசாவுடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Look at the life of Esau. அவனுடைய புத்திர சுவீகாரத்தை எதற்காக? கூலுக்காக. இப்ப வேலை கூட யாரும் செய்ய மாட்டாங்க. இவன் வந்து தன்னுடைய புத்திர சுவீகாரத்தை, he sold his birthright for the sake of that porridge. He wanted porridge. தடிக்கா மீட்டிங்ல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, பிள்ளைங்களாம் porridge சாப்பிட மாட்டாங்களாம், ரொம்ப சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ஈசாவுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஒரு கூலுக்காக, ஒரு porridgeக்காக புத்திர சுவீகாரம் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டான். சாப்பாடு விஷயத்துல தோற்று போனவர்களை அநேகரை பார்க்கிறோம். மாம்ச இச்சையை நிறைவேற்றும்படியை தோற்று போனவர்களை அநேகரை பார்க்கிறோம். ஆனால் இயேசு ஜெயம் கொண்டுகிறதை பார்க்கிறோம். Hallelujah. We find Jesus the overcoming, and this is also similar to Exodus 16 verse 2. The whole congregation of the sons of Israel grumbled against Moses and Aaron in the wilderness. The sons of Israel said to them, would that we have died by the Lord's hand in the land of Egypt, when we sat by the pots of meat. வனாந்திரத்துல வரும் பொழுதுதான் வீட்டுல சமைச்ச சாப்பாடெல்லாம் ஞாபகம் வருது. எகிப்துல என்ன சாப்பிட்டோம் ஞாபகம் வருது. When we ate bread to the full, for you brought us out of into this wilderness to kill this whole assembly with hunger. வாசிங்க verse 2 and 3. Yes. சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்க இறைச்சியை பாத்திரங்களில் என்று உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டோம். எகிப்து தேசத்துல கர்த்தரின் கையால் செத்து போனேனே, ஆனால் தாவிலையா? எனக்கு புரியலமா? தேசத்திலே அப்படிங்களா? ஓகே, பரவாயில்லை. ஆல்ரைட். அவன சொல்றாங்க, நான் எகிப்திலே செத்து போயிருப்பேன்யா. சோதனை, அந்த சோதனையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள். Jesus was also tempted to do that, to grumble or to reject or to disobey God, but yet he chose not to. And Deuteronomy chapter 8 verse 3, the first part we want to read first, then the second part we will read later. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, he humbled you and let you be hungry and fed you with manna which you did not know, nor did your fathers know. வாசிங்கள். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, உன்னை தாழ்த்தி, உன்னை பசியினால் வருத்தி என்று வாசிக்கிறோம். அப்ப அதுக்கு பிறகு அவர் போஷிக்கிறது வசனம் சொல்லுகிறது. பசி வரும் பொழுது, உபவாச நாட்கள் வரும் பொழுது என்ன வருகிறது? முறுமுறுத்தல், கிரம்பிளிங் அகெயின்ஸ்ட் காட். நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கலன்னா என்ன செய்யறோம்? உடனே முறுமுறுக்கிறோம். வார்த்தையில் என்ன சொல்லனா கூட இருதயத்துல ஒரு கோபம் வரும், கடுப்பு வரும் ஆண்டவர் மேல. என்ன கடவுள் இது, என்ன சாமி, என்ன எவ்வளவுதான் நான் ஜெபிக்கிறேன், நடக்க மாட்டேது. I've been praying. We grumble against God. The temptation comes about when our physical needs, what we want, we don't get. நமக்கு கிடைக்க விரும்புகிறது, நம்ம விரும்புகிறது கிடைக்கலனா, நம்ம ஜெபிச்சும் கிடைக்கலனா முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுறோம். நான் நினைச்ச மாதிரி நடக்க மாட்டேது, என்ன கடவுள் இது? ஆனா இயேசு என்ன செய்றாரு? என்ன கடவுள் இதுன்னு கேட்கிறாரா? இல்ல. இதுதான் நாம் மத்தேயு 4:4 வாசிக்கும் பொழுது, in verse 4, chapter 4, Matthew 4:4, Jesus answered, it is written, man shall not live on bread alone,
but on every word that comes from the mouth of God. Jesus responds to the tempter by quoting scripture in relation to the Israelites. வாசியுங்கள். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமே அல்ல, தேவனுடைய வாயில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு மனுஷன் அப்பத்தினால் என்று சொல்லும் பொழுது சாப்பாடு மாத்திரமே அல்ல, நாம் உயிர் வாழும்படியாய் ஜீவிக்கும்படியாய் நமக்கு அவசியமோ என்று சொல்லுகிற இல்ல அவசியம் இல்லாத காரியங்கள் நமக்கு தேவை என்று சொன்ன அநேக காரியங்கள் இருக்கிறது. There are many things that we call basic human needs today. We need so much of needs. ஆசை, இதை அடையணும், அதை அடையணும், இந்த கிஃப்ட் வேணும், அந்த திங்க் வேணும், இந்த காரியம் வேணும், அந்த காரியம் வேணும். We want so many things. இதை அடைஞ்சா எனக்கு திருப்தி, நான் நல்லா இருக்கிறேன், நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், I am blessed, I am fine, I am doing well. But Jesus responds by saying that man does not live by bread alone. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமே பிழைப்பதல்ல என்று இதை எங்கே என்று சொல்கிறார் என்றால், உபாகமம் 8ஆம் அதிகாரம் முதல் பகுதி வாசித்தோம். இது 3ஆம் வசனத்துல 2வது பகுதியிலே அது இருக்கிறதை கவனிக்கிறோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் பிழைப்பது அல்ல. சில பேர் உபவாசம் பண்ண சொன்னா, ஒரு சிறு பையன் சொன்ன, பிரதர் தம்பி நீங்க ஃபாஸ்ட் பண்ணணும்பா அப்படின்னு சொன்னோன்னே அவர் அடுத்த கேள்வி கேட்டான், பாஸ்டர் நான் செத்து போயிட்டான், செத்து போயிட்டான், உபவாசம் பண்ண செத்து போயிட்டேன், what if I die when I fast? We think that food is the one that sustains us. The astronauts தெரியுங்களா? astronautனா தெரியுமா? தமிழ்ல எப்படி சொல்லுவீங்க? விண்வெளி தூதர்களா இல்ல இல்லையா? ஆராய்ச்சியாளர்களா? astronautனா இந்த வெள்ளையா உடுப்புலாம் போட்டுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா நிலாவில் போய் காலெல்லாம் வச்சாங்களா, அவங்க தான் astronaut. அவங்க பறந்து போகும் பொழுது சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கும் பார்த்துருக்கிறீங்களா? நீங்க கவனிக்கணும். சின்ன சின்ன குட்டி குட்டி பேக்கெட்ல அதை வச்சே சர்வைவ் பண்றானுங்க. ஃபாஸ்டிங் ஆஃப் கோர்ஸ் அவங்க வேலை எப்படி. அப்ப மனுஷன் அப்பத்தினால சாப்பிடலன்னா செத்து போயிடுவேன், இது கிடைக்கலன்னா செத்து போயிடுவேன், இதெல்லாம் எனக்கு வாழ்க்கை இல்லை அப்படின்னு நினைச்சு நமக்குள்ள ஒரு சிந்தனை உருவாக்குது. A form of mentality, a stronghold is formed in us that we think, if I don't eat, if I don't get this, if I don't achieve this, I will die, I won't have life. That is a wrong mentality that must change. நமக்குள்ள ஒரு மாற்றம் அடைய வேண்டும். இயேசு அதற்கு கொடுக்கிற பதில், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமே அல்ல, man shall not live on bread alone but on every word that comes from the mouth of God. வாசியுங்கள். இல்ல மத்தேயு 4:4. மனுஷன் மாத்திரமே அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமே அல்ல, ஆனால் அதற்கு முன்னே அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், எழுதியிருக்கிறபடி, as it is written. Important. Jesus didn't use his imagination to respond. Jesus, I'm sure, நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தேன், இந்த கதையை கொஞ்சம் மாற்றி பார்த்தேன், மன்னிச்சிடுங்க தப்பா இருந்தா. இயேசு கோவம் வந்து சாத்தான் வச்சு வாங்குன்னு வாங்கியிருக்கணும், அடின்னு வெளுத்திருக்கணும். ஏன்னா ஹங்கிரி மேன் தானே, அழுக்கா இருப்பான். Jesus could have got angry and beaten up devil. 3வது சோதனை வரைக்கும் போகலாம் தேவையில்லை. But he is resisting the reaction of the human flesh. மனுஷிக ரீதியில அவருடைய மாமிசத்துல அவர் மறுமொழி சொல்லும்படியாய் மறு உத்தரவு செய்யாதபடிக்கு அவர் தேவ வார்த்தையை அப்படியே சார்ந்து கொள்ளுகிறார். ஆவியானவரே என்ன பதில் சொல்லணும் சொல்லுங்கப்பா. Spirit of God, teach me, Holy Spirit, what is my response? What should I say to the evil one? And then he says, as it is written. எழுதியிருக்கிறபடி. அப்பனா எழுதப்பட்டவை இயேசுவுக்கு தெரியும். எழுதினதே அவர் தான், பிரச்சனையே இல்லை, அவர் தான் தேவனுடைய வார்த்தை. He is the word of God, but yet he says it is written. It is written, man shall not live by bread alone but every word that proceeds from the mouth of God.
தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பு, ஜீவன் உண்டு. We need to learn to understand this truth. இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக Jesus' response highlights the importance of God's word as spiritual nourishment. We are so concerned about our physical. இந்த சரீரத்திற்காக நாம் செய்கிற செலவு ஒரு வருஷம் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா, கணக்கு பண்ணி பார்த்துருக்கிறீங்களா? உடை, அழகு பொருட்கள், நம்ம முடியை வெட்டுறதுனா, இப்போ முடியை வெட்டுறது 12 வெள்ளி வாங்குறாங்க. அப்போ முடி இல்லாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்போ நம்முடைய சரீரத்தை அழகுபடுத்துவதற்கு, அழகா வைத்து கொள்வதற்கு நிறைய காரியங்கள் செய்கிறோம். We do many things to keep our body perfect, good, presentable, and we spend, if you would actually calculate and see how much we spend for the year and how much we spend for spiritual nourishment, how much we are willing to invest into spiritual nourishment, then it creates a question mark. What is my priority? சரீரத்தை திருப்திப்படுத்தணும்னு நிறைய செலவு செய்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய மாமிசம் அல்ல, ஆவிக்குரிய ஜீவனுக்கு பசி இருக்கு. அந்த பசி நிறைவேறும்படியாய் நாம் என்ன செய்கிறோம்? என்ன காரியத்தை நிறைவேற்றுகிறோம்? So we must see and experience the spiritual nourishing abilities of God's words in us. So man does not live on bread alone, but on every word that comes from the mouth of the Lord. அப்ப காத்திருக்கணும். அப்பா இன்னைக்கு என்னப்பா சொல்றீங்க? உடைய வசனத்தின் மூலமா என்னோட என்ன பேசுறீங்க? That hunger, that expectation. சிலர் சொல்வேன், கேலண்டர் பார்த்து ஒரு வசனத்தை வாசிச்சு அது மனப்பாடம் கூட பண்ண மாட்டாங்க. ஒரு 1 minute பிறகு கேட்டீங்கன்னா என்ன வாசிச்சிங்க கேலண்டர் கூட, அது கூட ஞாபகம் இருக்காது. ஆனால் அதில் ஒரு மன திருப்தி வந்துடும். Some people are very satisfied being able to just read one scripture on the calendar, and even if you ask them 1 minute later what you read on the scripture on the calendar, they might not remember, but there's a self-satisfaction. I read the scripture today. பைபிள் படித்தேன். கேலண்டர் பைபிள் சில பேருக்கு பைபிள் ஆயிடுச்சு. நல்லது தான், வசனத்தை வாசிக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை, அப்பா பேசுங்கப்பா, ஜீவனுள்ள தேவன் பேசுகிறவர். He is a living God who speaks to each one of us. He speaks afresh. புதிய விதமாய் நமக்கு ஏற்ற வார்த்தை. அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்களுடைய இருதயம் கடினப்படாது இருப்பதாக. If you hear his voice, do not harden your hearts. உங்களுடைய செவி மந்தமாகாதபடிக்கு, do not become dull of hearing. Hear what is proceeding from the mouth of God. So Jesus is hearing the voice of the Spirit. He is revealing the heart of God, the heart of the Father. பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் பிதாவினுடைய சத்தம் கேட்கப்படுகிறதை, உணர்த்தப்படுகிறதை இயேசு கேட்டுட்டு சொல்றார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல. எனக்கு பசிதான், எனக்கு பசிதான், ஆனா நான் அப்பத்தினால மாத்திரம் அல்ல. இந்த கல்ல அப்பமா மாத்திரலாம், ஆனா அப்பம் என்னை போஷிக்காது. எங்க அப்பாவுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தை என்னை போஷித்து கொண்டே இருக்கிறது. It is feeding, the spiritual feeding Jesus is enjoying, because the Bible says for the word of God is living and active. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, for the word of God is alive, is living and active, sharper than any double-edged sword. It penetrates even to dividing soul and spirit, joints and marrow. It judges the thoughts and the attitudes of the heart. The word of God is living and active. ஜீவன் உள்ளதாயும் வல்லமை உள்ளதாயும். வாசிங்க. வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தினாலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவக்குத்துகிறதாய். முதல் பகுதி என்ன சொல்கிறது? கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதும் வல்லமை உள்ளதாயும் இருக்கிறது. இந்த புத்தகம் சிலருக்கு கதை புத்தகமாயிருந்தா கதை புத்தகத்தினுடைய ஆசீர்வாதம் தான் கிடைக்கும். If you see this as a story book, you will get the benefit of a story book. What is the benefit of a story book? Story. அவ்வளவுதான். கதை புத்தகத்துல நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? கதை எதிர்பார்ப்பீங்க. கதைக்காக வாசிச்சீங்கன்னா கதை தான் கிடைக்கும். ஆனா எங்க அப்பா பேசுறார், அதுல ஜீவன் இருக்கிறது, அதுல வல்லமை இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் வரும்.
the word of God comes into us. The two guys on the road to Emmaus, they heard Jesus speaking. இயேசு பேசிக்கொண்டு இருக்கிறதை கேட்க கேட்க இயேசு போன பிறகு அவன் சொல்றான், நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? Are not our hearts on fire? அவர் வார்த்தை உள்ளுக்கு வர 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 ஃபயர் உண்டாகும், வல்லமை உண்டாகும், அபிஷேகம் உண்டாகும், மாற்றம் உண்டாகும். It changes us, it transforms us. The word of God is living and active. In 2 Timothy chapter 3 verse 16, 2 Timothy 3 அதிகாரம் 16வது வசனம் யோசிக்கிறதை சொல்லுகிறோம். All scripture is God breathed and is useful for teaching, rebuking, correcting and training in righteousness, so that the man of God may be thoroughly equipped for every good work. வாசியுங்கள். எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. நன்றிமா, அது மட்டும் போதும் இப்போதைக்கு. All the word of God is God breathed. அவருடைய வார்த்தையிலே அந்த ஆவி, அவருடைய ஆவியானவராலே உருவாக்கப்பட்ட எழுதப்பட்ட வார்த்தைகளிலே ஜீவ வசனம் உண்டு. There is life. There is life in the word of God, and that is why the evil one does not want us to read the word of God. அதனால தான் பிசாசுக்கு நாம் வேதம் வாசிக்கிறது பிடிக்காது. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்ச பைபிளை விட நமக்கு கொஞ்சம் கூட தெரிஞ்சுச்சுன்னா அவனுக்கு பிரச்சனை. அவனுடைய சத்தத்தை நம்ம கேட்கறதை நிறுத்திடுவோம். We will stop hearing his voice and we will start hearing the voice of the Father according to the word of God, the will of God, the will of God. So now we must learn to feed our spirit with the word of God. நம்முடைய ஆவியை போஷிக்க கற்றுக்கொள்ளணும். நம்முடைய ஆவியை போஷிக்க கற்றுக்கொள்ளணும். நாம் பார்க்கும் பொழுது ஒரு ஆவிக்குரிய நிலையில நம்ம கவனிக்கும் பொழுது நீங்க பாருங்க, just observe this. இச்சையின் பாவத்தில் அகப்பட்டவர்களுடைய வாழ்க்கை என்னுடைய ஊழிய அனுபவத்தில் கவனித்ததை சொல்றேன். Those who are stuck in sins that are lust related sins, physically desiring kind of sins, அவர்களுக்குள்ள அதிகமான இச்சை உண்டாகும், அதிகமான பசி உண்டாகும். There will be greater desire and hunger. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், உபவாசம் பண்ணவே முடியாது. They are not able to fast. They will struggle to fast. போராடுவாங்க. சந்தித்து ஊழியம் செய்த அநேகர் இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் உணர்த்துவார், இவனால் உபவாசிக்கவே முடியல. உபவாசம் பண்ணாலே மாமிசம் அவனை ஆட்கொள்ளும், மாமிசம் அவன இடத்துல செயல்பட ஆரம்பிக்கும். அப்ப இதை மேற்கொள்ளணும்னா நம்ம அதுல ஒரு பிரேக் த்ரூ வேணும். We need a breakthrough. கர்த்தருடைய வார்த்தை நாம் ஆராய்ந்து எடுக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை மேலோட்டமாய் கவனிக்கிறது மாத்திரமே, not superficially surface level reading of scripture, but in depth understanding and reading of his word. ஆவியானவரே என்னோடு பேசுங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீங்களே, இந்த சத்தியம் என்னை விடுதலையாக்கட்டும். Let the truth that I'm reading, I'm learning, Lord, set me free. அந்த விடுதலைக்குள்ளாக நம்முடைய ஆவியில கர்த்தருடைய வார்த்தை பேச வேண்டும். யோவான் 6:63 சொல்லுகிறது, John 6:63, it is the spirit that gives life, while the flesh is of no avail, is useless. The words I have spoken to you are spirit and life. இதில் எவ்வளவு ஆழமான சத்தியத்தை கர்த்தர் பேசுகிறதை பாருங்கள். யோவான் 6:63, ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. மாம்சத்தை ஊட்டி 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 வளர்க்காத. Do not continue feeding your soul. ஆவிதான் உயிர்ப்பிக்கும். Spiritual life is real life. I came that they may have life and life in its fullness. அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும்படியாய் வந்தேன் என்று இயேசு சொல்கிறார். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக எப்படி கடந்து வர வேண்டும்? தொடர்ந்து வாசியுங்கள். மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. தேவன் இயேசு சொல்கிறார், நான் உங்களோடு பேசுகிற வார்த்தை ஹெட் நாலேஜ் ஏற்றுக்கொள்ளலாம். அநேகருக்குள்ள ஹெட் நாலேஜ் நிறைய இருக்கும். அதாவது அறிவு அளவில் வேத வார்த்தை, வேத வசனம். அன்னைக்கு பாஸ்டர் ஜிஎமுத்து புதன்கிழமை சொன்ன ஒரு காரியம், அவருடைய வாழ்க்கை அனுபவத்தில் நிறைய பேரை பார்த்துருக்கிறாரு. நல்ல பைபிள் தெரிஞ்சவங்க, பைபிள் மனப்பாடமாய் தெரிந்தவர்கள் அநேகரை சந்தித்திருக்கிறார்.
ஆனால் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய ஜீவியமே இருக்காது. Is high possibility for us to be knowledge based Christian but not transformed. ஆனால் வசனம் சொல்கிறது, யோவான் 6:63 இரண்டாவது பகுதி மாத்திரமே வாசியுங்கள். நான் சொல்கிற வசனங்கள் ஆவியாயும், கர்த்தருடைய வார்த்தையில ஆவி உண்டு. அதனாலதான் இந்த எம்மாவுசுக்கு போகிற 2 நபருடைய இருதயத்தில் என்ன நடந்துச்சு? கொழுந்து விட்டு எரிந்துச்சு. The Spirit of God as fire was working in their heart, was molding them, was transforming them. ஆவியாயும் ஜீவன், ஆவியும் ஜீவன், spirit and life. We must experience this the same way Jesus experienced. இயேசு கடந்து சென்ற ஆவியின் பட்டயம் தேவனுடைய வசனம். The sword of the Spirit, which is the word of God, in Ephesians chapter 6 verse 17. It is not only for spiritual nourishment. The same way Jesus used the word of God as the sword of the Spirit against the devil. பிசாசுக்கு விரோதமாய் இயேசு ஆவியின் வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தினது போல நாம் பயன்படுத்த கற்றுக்கொள்ளணும். பிசாசு வந்து சொல்லுவான், நாளைக்கு நீ செத்து போயிடுவேன். என்ன சொல்லுவான்? ஆமா அப்படியா? இல்லை, என் ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறவர், அவர் எனக்கு அரண், அவர் எனக்கு கோட்டை என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். The evil one will come and instill fear. He will sow fear. You will die tomorrow. What do you respond? You say, yes, I might die. So you live in fear. ராத்திரி முழுவதும் தூங்காம நடுங்கி கொண்டு, பாஸ்டர் எனக்கு என்னமோ பயமா இருக்கு பாஸ்டர், உயிர் போற மாதிரி இருக்கு பாஸ்டர். எதை நம்புறோம்? அவன் சொல்றதை நம்பிக்கிட்டு இருக்கோம். அவன் யாரு? அவனுக்கு கொஞ்சம் பைபிள் தெரியும், அவ்வளவுதான். ஆனா கர்த்தருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. There is power, there is spirit, there is life in the word of God. You must need to learn to use this word of God. So in conclusion, ஒரு முடிவுக்குள்ளாய், முதல் சோதனைக்குள்ளாய் பார்க்கும் பொழுது, Jesus was tempted to satisfy his needs, but he chose to obey God than the devil or even self. இயேசு சோதிக்கப்பட்டார். இயேசு சோதிக்கப்பட்டார். எந்த விதமான சோதனை? மாமிசத்தின் ஆசாபாசங்களை நிறைவேற்றும்படியாய், பசி நிறைவேற்றப்படும்படியாய், திருப்தி ஆகும்படியாய் அவர் சொல்லுகிறார், இல்ல 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 இல்ல, பிசாசுக்கும் நான் கீழ்ப்படிய மாட்டேன், இந்த மாமிசத்திற்கும் நான் கீழ்ப்படிய மாட்டேன், எங்க அப்பாவுக்கு மட்டும் தான் கீழ்ப்படிவேன். யோவான் 4:34 அதுதான் சொல்கிறது. John chapter 4 verse 34. சீஷர்கள் எல்லாம் வந்து கேட்கிறாங்க, ஜீசஸ் உங்களுக்கு பசி இல்லையா? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் எவ்வளவு நேரம்? சமாரியா ஸ்திரீட்ட பேசிக்கிட்டு இருந்தார். இயேசுட்ட வந்து கேட்கிறாங்க, ஜீசஸ் you are not hungry? And Jesus says to them, my food is to do the will of him who sent me and to accomplish his work. Hallelujah. வாசியுங்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. See the transformation and transition. No more physical needs that is motivating and leading us. It is the Spirit of God and the will of the Father. பரிசுத்த ஆவியானவர், பிதாவினுடைய சித்தம் நம்மை நடத்துகிற அந்த நிலைக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். சீக்கிரமாக இந்த 3 கேள்வி 5 நிமிஷம். All right, I give you 5 minutes quickly to go into your group discussion. First question, how are we tempted to fulfill the desires and lust of our flesh today? இது யாரும் வெளியரங்கமாக ரொம்ப பேசிடாதீங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக ஷேர் பண்ணுங்க, பொதுவாக சொல்லிடுங்க. நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு சொல்லி மாட்டிக்காதீங்க. Alright? இரண்டாவது, how can we encourage ourselves and others to see and experience the living and active word of God in our lives today? But primarily, look at the third question, the primary question. How can we encourage the spiritual discipline of prayer and fasting today? Alright? முக்கியமாய் மூன்றாவது கேள்வி அதிகமாய் கவனிங்க, பேசுங்க. முடியுங்களா? 2-3 பேர். ஹலோ, உங்கள்கிட்ட தான் 1 மணி நேரம் நான் பேசிட்டேன், உங்களுக்கு பேசுகிற வாய்ப்பு கொடுக்குறேன், வேணான்றீங்க. Alright? 2 or 3 persons sit in groups. Just discuss this. Just discuss this question. யாரும் எந்திரிக்கிற மாதிரியும் தெரியல, என்ன ஆச்சு? அம்மா அப்படியே திரும்பிடுங்கம்மா, அம்மா பின்னால் இருக்கிறாங்க. ஓகே, குட்.
முதல் கேள்வி தமிழ்ல, நாம் இந்நாட்களிலே எப்படி நம்முடைய மாமிசத்தின் இச்சைகளை நிறைவேற்றும்படியாய் சோதிக்கப்படுகிறோம்? How are we tempted to fulfill the desires and the lust of our flesh today? எந்தெந்த வகையாய் நாம் சோதிக்கப்படுகிறோம்? இரண்டாவது கேள்வி, how can we encourage ourselves and others to see? தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு கவனித்து அவருடைய ஜீவனுள்ள வல்லமையுள்ள வார்த்தை எப்படி அனுபவிக்க முடியும்? அனுபவிக்கணும். மூன்றாவது உபவாசம், அதை எப்படி நம்ம ஒழுக்கத்திற்குள்ளாய் கொண்டு வர முடியும்? பைபிள் புலவர்களா நிறைய இருக்கிறீங்க, நல்லா வாசிங்க, நல்லா சொல்லுங்க பதில. வந்து கேட்டுட்டு போகிறது மாத்திரமே அல்ல, கேட்கிறவர்களாய் மாத்திரமே அல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் இருக்கிறவர்கள் தான் பாக்கியவான். கேள்வி, முதல் கேள்வி, நம்முடைய மாமிசத்தின் இச்சைகளை நிறைவேற்றுவ இந்த நாட்களிலே எந்த விதமான சோதனை வருகிறது? மாமிசத்தின் இச்சை நிறைவேற்றுகிறது. சோதனை வரும் பொழுது இரண்டு தேர்வு இருக்கிறது. When we are tempted, we have two choices. சோதனைக்கு இடம் கொடுத்து பாவம் செஞ்சிடலாம், இல்ல சோதனையை மேற்கொண்டு நம் நீதியின் ஒரு வாழ்க்கை தேவனை பிரியப்படுத்தணும். There's only two options. When we are tempted, we may sin or we may overcome and please God. So I encourage you to please God. For James 1:12 says, "Blessed is the man who endures trial, for when he has stood the test, he will receive the crown of life which God has promised to those who love him." யாக்கோபு 1:12 வாசித்து நாம் ஜெபித்து முடிப்போம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். போன வாரம் சொன்னல, ஜீவ கிரீடம் தெரியுதா? ஜீவ கிரீடம் தெரியணும்னா மேற்கொள்ளும். ஜீவ கிரீடம் வேண்டும் என்றால் மேற்கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வருகிற வாரத்தில் தொடர்ந்து நடைபெறும். முடிந்தால் வருகிற வாரத்தில் ஒரு 9:45 முடிக்கும்படியாக நாம் பிரயாசிப்போம். ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்திற்காக, உம்முடைய சத்தியத்திற்காக, உம்முடைய வசனத்திற்காக. உம்முடைய சத்தியம் வசனம் ஜீவன் உள்ளதாயும் வல்லமை உள்ளதாயும் இருக்கிறது. அந்த வசனம் எங்களுக்குள்ளாய் செயல்படுவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும். சோதனையை மேற்கொள்ளுகிற பலனும் திராணியும் கிருபையும் ஏதேன் தோட்டத்தில் தோற்று போனதை போல ஆண்டவரே தோற்று போகாதபடி கர்த்தருடைய சத்தியத்தில் நாங்கள் நிலைக்க, உபவாசிக்க, பலன் கொள்ள, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையிலே நாங்கள் வளர கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய ரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி ஆண்டவரே நாங்கள் வீட்டிற்கு திரும்பும் பொழுது பாதுகாப்பு நடத்தும். சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு சுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய பாதுகாப்பின் கரத்திற்குள்ளாய் வைத்து நடத்துவீரா என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆண்டொன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செயல்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்கள் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னுடைய முடிவுகளே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.